Taste the Daily. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலே பொறியியல் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்து பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டியும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து சிறுமிகள், கல்லூரி மாணவிகள், பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ள ஸ்டாலினின் மாடல் அரசை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் தமிழகம் முழுவதும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் ஆர்ப்பாட்டத்தினை சென்று கலந்து கொண்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளை, தொண்டர்களை காவல்துறையினர் கைது செய்து அராஜகத்திலும் அடக்குமுறையிலும் ஈடுபட்டு வருவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் வலியுறுத்தி இருக்கிறார். மக்களுடைய குரலை பிரதிபலிப்பான எதிர்க்கட்சிகள் குரலை ஒடுக்கக்கூடிய செயலில் ஸ்டாலினுடைய மாடல் அரசுக்கு தனது கடும் கண்டனத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பாலியல் வன்கொடுமை சம்பவத்திலே மக்களுடைய குரலை பிரதிபலிப்பதாக எதிர்க்கட்சியுடைய குரலை ஒடுக்கும் முயற்சியில் ஸ்டாலினுடைய மாடல் அரசு ஈடுபட்டு வருவதை தனது கடும் கண்டனத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய வழக்கில் திமுகவை சேர்ந்தவர், போதைப்பொருள் மாஃபியா வழக்கில் திமுகவுடைய அயலக அணி மாவட்ட அமைப்பாளர் என நீளும் திமுக நிர்வாகிகளுடைய குற்ற பின்னணியாலும் ஞானசேகரன் குறித்து வெளிவரும் புகைப்படங்கள் மற்றும் தகவல்களாலும் திமுக அரசு இந்த வழக்கிலும் ஏதேனும் அரசியல் தலையீடு ஏற்படுத்துமோ என்கிற சந்தேகம் நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது என்று வேதனையோடு அவர் பதிவு செய்திருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட நிர்வாகிகள் தலைமையிலே போராட்டத்தில் ஈடுபட உள்ள நிலையில் அவர்களை ஒடுக்கக்கூடிய விதமாக, அந்த போராட்டத்தை நசுக்கக்கூடிய விதமாக ஸ்டாலினுடைய ஏவல் துறை தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அனைத்து உண்மைகளும் குற்றவாளிகளும் பிடிபட்டு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய போராட்டம் தொடரும், ஓயாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வழக்கில் ஞானசேகரன் குறிப்பிட்ட அந்த நபர் யார் அந்த சார் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழகத்துடைய சிறந்த பல்கலைக்கழகங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்திலே படிக்கக்கூடிய மாணவிக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாநகரத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு அவலம் நிறைவேறி இருப்பதை ஏற்கனவே கண்டித்து சென்னை மாநகரத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அறிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அந்த போராட்டத்தை நடத்த விடாமல் நசுக்கமுடைய ஒரு நிலையிலேயே காவல்துறை அவர்களை கைது செய்தது. அன்று முழுவதும் கைது செய்யப்பட்டு சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் பகுதியிலேயும் குறிப்பாக சின்னமலை பகுதியிலேயும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினரை அவர்கள் அடைத்து வைத்திருந்தார்கள். இன்றைக்கும் அதே போன்ற ஒரு அராஜக வழியிலேயே ஸ்டாலினுடைய ஏவல் துறையாக காவல்துறை செயல்பட்டுக் கொண்டிருப்பதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பாண்டியன்.